இங்க ஒருத்தன் ராத்திரி கடையை மூடிட்டு வீட்டுக்கு சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். போற வழியில பஸ் ஸ்டாப்ல ஒரு பாட்டி உட்கார்ந்துருக்காங்க. என்னன்னு கேட்டா பக்கத்து ஊருக்கு திருவிழாக்கு வந்த பாட்டி கால் வலினால உட்கார்ந்துருக்கதா சொல்றாங்க. இவன் அந்த பாட்டி கிட்ட வீட்டுல கொண்டு போய் விடுறதா சொல்லி அவங்கள சைக்கிள் ஏத்தி கூட்டிட்டு போகிறான். போற வழியில இவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் போகிறான். வீட்டுல போய் இறக்கி விட்டதும் அந்த பாட்டி திருவிழால வாங்கின ஜாங்கிரி இவனுக்கு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பாட்டி கொடுத்த ஜாங்கிரி சூப்பர் அப்படின்னு சொல்றான். உடனே இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எந்த பாட்டின்னு கேட்கவும் இவன் தான் பின்னாடி சைக்கிள்ல வந்த பாட்டின்னு சொல்றான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் உன் பின்னாடி யாருமே இல்ல, நீ தனியா தான் போனதா அவங்க சொல்றாங்க. உடனே இவன் பக்கத்து ஊருக்கு திருவிழா பார்க்க வந்த பாட்டியை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட இவனோட ஃப்ரெண்ட் பக்கத்து ஊர்ல திருவிழா நடந்து பல வருஷம் ஆகுது அப்படிங்கிறான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திருவிழா அன்னைக்கு ஒரு பாட்டி இறந்து போனதுனால அந்த ஊர்ல திருவிழாவே நடக்கிறது இல்ல அப்படிங்கிறான். இதை கேட்டவன் பயந்து போய் அந்த பாட்டியை இறக்கி விட்ட இடத்துக்கு மறுபடியும் போய் பாக்குறான். இவன் இறக்கி விடும்போது நல்லா இருந்த வீடு இப்ப பாலடைஞ்சு போய் கிடக்குது. அப்ப அந்த பாட்டி இறங்கி வர சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டவன் பயந்து போய் அந்த சைக்கிள் எடுத்துட்டு மறுபடியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இடத்துக்கே வரான். வரவழியில கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கை சுருக்கம் விழ ஆரம்பிக்குது. அங்க ரோட்ல இருக்க கண்ணாடியில அவனோட முகத்தை பார்த்தா இவன் வயசானவன் மாதிரி தெரிகிறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.